பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெருந்தொகையான சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட இருக்கின்றன. அந்த சொத்துக்களினுடைய விவரங்களை கேட்டால் கட்டாயம் தலை சுத்தும், அவ்வளவு சொத்துக்கள். எனவே அந்த சொத்துக்களை பற்றின முழுமையான விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவர் கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். எனவே அது குறித்த விவரங்களையும், பார் லைசன்ஸ் இருக்குத்தானே, பார் லைசன்ஸ் வச்சுக்கிறார்களுக்கு ஒரு கெட்ட செய்தி, துக்கமான செய்தி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் நாடு முழுவதும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கக்கூடியது இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு, வீடு கிளீன் பண்றதுக்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு. அது சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஒரு முக்கியமான கருத்தொன்று சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மாதிரி இருக்கணும் தானே, இப்ப 5 பேர் இருக்கணும். அந்த 5 பேரை பற்றின ஒரு முக்கியமான கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு 15-20 நாளாக நாங்கள் ஒரு கொஞ்சம் பேரை மறந்து போயிட்டோம். ஏன்னு சொன்னால் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக நாங்கள் வீலை மறந்துட்டோம். ஆறாக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கெஹல் பத்ர பத்மே, இஷாரா சிவந்தி, ஹரக்கட்டா, பெக்கோ சமன், இந்த மாதிரியான ஆக்களை நாங்கள் மறந்தே போயிட்டோம். என்ன செய்யணும், எங்கே இருக்கிறோம்ன்றே தெரியல. எல்லாரும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த பேரிடர் காரணமாக நாங்கள் அவையில மறந்தே போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெருந்தொகையான சொத்துக்களை அரசுடைமையாக்குறதுக்கான முயற்சிகள் நேற்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே முதல் கட்டமாக ஒரு தொகை சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது. என்னென்னு சொன்னா, இப்ப நாட்டுக்கு நிறைய நிதி தேவைப்படுது, இடங்கள் தேவைப்படுது, வீடுகள் தேவைப்படுது. இந்த பாதாள உலக குழு ஆட்கள்கிட்ட கைப்பற்றப்பட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது. எனவே அதை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கே கொடுக்கலாம். அவ்வளவு சொத்துக்கள் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். முதல்ல 354 பவுன் தங்க நகைகள், 354 பவுன் தங்க நகைகள். அடுத்தது 77 வாகனங்கள், பாதாள உலக குழுக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட 77 வாகனங்கள், 35 கோடி ரூபாய் பணம், 35 கோடி ரூபாய் பணம். அதை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாம். அதே போல 1 கோடி பெறுமதியான சொத்துக்கள், ஏனைய சொத்துக்கள் இவ்வளவு முதல் கட்டமாக அரசுடைமையாக்கப்பட இருக்கின்றன. அப்ப பாதாள உலக குழுக்கள்கிட்ட இருந்து இவ்வளவுதான் பறிக்கப்பட்டதா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை. இன்னும் எக்கச்சக்கமா பறிச்செடுத்து வைக்கப்பட்டு கிடக்கு. ஆனா முதல் கட்டமாக இவ்வளவு தான் இப்ப அரசுடைமையாக்கப்படுது. இனி போக போக கட்டம் கட்டமாக ஏனைய சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்த 2025ஆம் ஆண்டில் இதுவரைக்குமான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா பாதாள உலக குழுக்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்ட சொத்துக்கள் விவரம் 200 பவுன் தங்க நகைகள், 200 பவுன் தங்க நகைகள், 13 வாகனங்கள் 2025ஆம் ஆண்டில் மட்டும், 67 கோடி ரூபாய் பெறுமதியான காணிகள், வீடுகள், கடைகள், அந்த மாதிரியான சொத்துக்கள். அதே போல 18 வீடுகள், தனியாக 18 வீடுகள் எல்லாமே கைப்பற்றப்பட்டு இப்ப ரெடியா இருக்குது. அடுத்தடுத்த கட்டமாக அவை எல்லாமே அரசுடைமையாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்ப நிறைய நாடுகள் உதவி செய்து தானே இலங்கைக்கு. அந்த நாடுகள் செய்கிற உதவிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பாதாள உலக குழுக்களையும் தேடி பிடிச்சு துபாயில அங்க இங்க ஒளிச்சிருக்கணும் தானே. எல்லாரையும் தேடி பிடிச்சு எல்லார சொத்துக்களையும் நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலே பெரிய தொகை என்ன, அதை வச்சே நாட்டை கட்டி எழுப்பலாம். ஓம் தானே. யாழ்ப்பாணத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை பெண் ஒருவர் கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு சொன்னா யாழ்ப்பாணம் அனலை தீவில் நடந்திருக்கிறது. அனலை தீவு 5ஆம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண், அவக்கு 56 வயது, பேர் என்னன்னு சொன்னா சுப்பையா நளினி. அவ என்ன செய்கிறான்னு சொன்னா கிணத்துல தண்ணியல்ல போயிருக்கிறார். நேற்று பின்னேரம் ஒரு 5:45 போல, 5:45 போல அப்பேக்க தவறி கிணத்துக்கு விழுந்துட்டா. நான் நினைக்கிறேன் அக்கம் பக்கத்தில் உதவி இல்லை பொருளுக்கு காப்பாற்றுறதுக்கு. பிறகு ஊரவர்கள், உறவினர்கள் எல்லாரும் பார்க்கக்குள்ள இந்த குறித்த இந்த பெண்ணினுடைய உடல் கிணற்றுக்குள்ள இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பார் லைசன்ஸ் வச்சுக்கிறாக்களுக்கு ஒரு துக்கமான செய்தி, கெட்ட செய்தி என்று சொல்லலாம். அதாவது பார் லைசன்ஸோட சம்பந்தப்பட்ட சகல கட்டணங்களும் 100% அதிகரிக்குது. எப்போ இருந்து கேட்டீங்கன்னு சொன்னால் நேற்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து இந்த கட்டணங்கள் அதிகரிக்குது. இந்த மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கருத்தொன்று சொன்னவர் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி பார் லைசன்ஸோட சம்பந்தப்பட்ட கட்டணங்களை நாங்கள் அதிகரிக்கணும் என்று சொல்லி, அது 100%, கொஞ்சம் நஞ்சம் இல்லை,
100% அதிகரிக்கணும் என்று சொல்லி ஒரு யோசனை ஒன்று முன்வைச்சவர். அந்த யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக நேற்று வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. பார் லைசன்ஸோட சம்பந்தப்பட்ட 3 விதமான கட்டணங்கள் வந்து 100% அதிகரிக்குது என்று சொல்லி ஒன்று வந்து வருடாந்த மது வரி. ஏன்னு சொன்னால் பார் லைசன்ஸ் வச்சிருந்தா வருஷம் வரி கட்டு தானே வேணும், அதுவும் வந்து 100% அதிகரிக்குது. அடுத்தது வந்து தொழில் கட்டணம் என்று சொல்லி அது வந்து ஒரு தடவை தானே கட்டுறதாம். தொழில் கட்டணம் என்று சொன்னால் அவருக்கு அந்த லைசன்ஸ் எடுக்கக்குள்ள வந்து அந்த காசு கட்டணும் போல இருக்கு. அந்த தொகையும் வந்து அதிகரிச்சிருக்குது. இப்போ யாராவது அரசியல்வாதிகள் உங்களுக்கு வந்து களவா வந்து பார் லைசன்ஸ் தந்தா அதுக்கு நீங்கள் கட்ட தேவையில்லை. பார் லைசன்ஸ் தந்து ஓட்டு உங்களுடைய பகுதி ஓட்டல் கொண்டு வந்து எனக்கு போடும் கொண்டு கேட்டால் அதுக்கு நீங்கள் காசு கட்ட தேவையில்லை. மற்றபடி ப்ராப்பராக முறையாக எடுத்திருந்தா இந்த காசு கட்டத்தான் வேணும். அதை விட இன்னும் ஒரு தொகை ஒன்று இருக்குது, டிபாசிட் பாதுகாப்பு தொகை இருக்கு தானே, அந்த தொகையும் வந்து 100% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பார் லைசன்ஸோட சம்பந்தப்பட்ட 3 விதமான கட்டணங்கள் நேற்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 100% அதிகரித்துள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு அரசாங்கம் 25,000 ரூபாய் உதவித்தொகை அறிவிச்சது. அதுல இருந்து ஒரே பிரச்சனை, நாடு முழுக்கலுமே பிரச்சனை. எனக்கு தெரியல, அவருக்கு கொடுத்தது எனக்கு தெரியல என்று சொல்லி எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுமக்கள் தரப்பிலிருந்து நிறைய முறைப்பாடுகள் வருது. நாங்க வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களோட வீடு வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா ஜிஎஸ்மார் வந்து எங்களோட வீட்டு பக்கமே வரையில, எங்களை திரும்பியே பார்க்கல, எங்களுக்கு வந்து உதவித்தொகை தெரியல என்று சொல்லி ஒரு பக்கம் பொதுமக்கள் இருந்து நிறைய முறைப்பாடுகள் வருது. நிறைய பொதுமக்கள் வந்து காணொளிகள்ல வந்து முறைப்பாடுகள் சொல்லினோம். இந்த மாதிரி இங்க பாருங்க, இதான் எங்கட வீடு, வீட்டை காட்டி சொல்லினோம், இதான் எங்கட வீடு பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குது, எப்படி வெள்ளம் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது, இதை கிளீன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் காசு கேட்டா தெரியணும் இல்ல, அரசாங்கம் காசு கொடுக்குது, ஜிஎஸ்மார் தெரியணும் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் பொதுமக்கள முறைப்பாடு. மற்ற பக்கம் ஜிஎஸ்மார் அரசு அதிகாரிகள் என்ன சொல்லினோம்னு சொன்னா எல்லாரும் வந்து கேட்கணும் 25,000 ரூபாய், முழு பேருமே 25,000 ரூபாய் தாங்க கேட்கணும். அப்ப நாங்க யாருக்கு கொடுக்குறோம்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இழுபறி போய்கொண்டே இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே.எஸ். அருள்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, தயவு செய்து உதவி கேட்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் மனச்சாட்சியோட கேளுங்க, தயவு செய்து கொஞ்சம் மனச்சாட்சியோட கேளுங்க. மற்ற மாவட்டங்களோட ஒப்படைக்குள்ள வந்து மட்டக்களப்பு மாவட்டம் வந்து அவ்வளோ பெரிய பாதிப்புக்கெல்லாம் உள்ளாகல. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து உதவித்தொகையை கேட்குறீங்க, 25,000 தாங்கன்னு கேட்குறீங்க. தயவு செய்து கொஞ்சம் மனச்சாட்சியோட கேளுங்க, நாங்கள் பாதிக்கப்பட்ட மற்ற மாவட்டங்களையும் மனசில் நினைச்சு பார்க்கணும் என்று சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். என்ன பிரச்சனை சொன்னா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகள் வெறும் 11 வீடுகள் மட்டும்தானாம். யோசிச்சு பாருங்க, கண்டி, நுவரெலியா, கேகாலை, குருநாகலோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள 11 வீடுகள் மட்டும்தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே வந்து சேதமடைஞ்சிருக்கு முழுமையாக. அதே மாதிரி 1946 வீடுகள் வந்து பகுதி அளவில் சேதமடைஞ்சிருப்பதாகவும் அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கார். ஆனா இதுவரைக்கும் 6,238 பேருக்கு 6,238 பயனாளிகளுக்கு வந்து 25,000 ரூபாய் படி தாங்கள் வழங்கியிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த பயனாளிகளை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து மிகவும் கஷ்டமா இருக்குது. பாதிக்கப்பட்டவர்களை உண்மையில அடையாளம் காண்றது வந்து மிகவும் கஷ்டமா இருக்குது. தயவு செய்து உதவி கேட்கும் போது மனச்சாட்சியோட கேளுங்கோ என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 25,000 ரூபாய் பிரச்சனை வந்து பிட்டிய பிரச்சனை தான். ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் அதிகாரிகளுக்கு சரியான நெருக்கடி, அதுக்கு பிறகு மக்களுக்கும் நிறைய குறைகள் தெரியல என்று சொல்லி, எனவே இந்த ஒரு பேரிடர் காலத்தில் வந்து நாங்கள் அதிகாரிகளையும் குற்றம் சொல்ல வேண்டாம், மக்களையும் குற்றம் சொல்ல வேண்டாம். 2 தரப்பும் ஏதோ கதைச்சு பேசி ஒத்து போங்கோ, வேற என்ன செய்யறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். பிரதமர் ஹரணி அமரசூரிய இருக்கிறா தானே, அவ வந்து கையில் வந்து ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறா. அதுக்குள்ள வந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு செக் போடுறா, காசோலி ஒன்றை கொண்டு வந்து போடுறா. ஏன்னு சொன்னா இப்போ கிட்டல வந்து 25 கோடி ரூபாய் கொடுத்தவா தானே, அதனால போடுறா. அவ சிரிச்ச முகத்தோட நிற்கிறா, சந்திரிகா வந்து சிரிச்ச முகத்தோட நிற்கிறா. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 4 பேர் நிற்கணும். யார் அந்த 4 பேர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 4 பேருக்கும் முகப்பக்கம் சரியில்லை, என்னென்னு தெரியல. 4 பேர்ட்ட முகமும் 4 விதமான கோணத்தில் நிற்கிது. அப்போ அவையல் காசுக்கு ஒன்றுமே கொடுக்கல, அவையல்கிட்ட இல்லாத காசா என்னெல்லாம் கணக்க கதைப்பினோம். இலங்கை எங்கட திருநாடு, இலங்கையை காப்பாற்றினதே நான் தான், இலங்கையை மீட்டது நான் தான் சொல்லி கணக்க வசனம் எல்லாம் காய்க்கிறவ தானே. ஆனால் இப்படியான முக்கியமான பிரச்சனைக்கு 1% காசு கூட கொடுக்கல, 1% கூட கொடுக்கல. சந்திரிகா மட்டும்தான் கொடுத்துக்கிறா 25 கோடி ரூபாய். எனவே பார்த்து கொண்டிருக்கணும். ஒருவேளை இந்த கருத்தோவியத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஏதாவது குடிக்கணுமோ இன்னும் தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.